வெல்கம் டு மோகன் கான்செப்ட் யூடியூப் சேனல். இந்த சேனல் எதுக்காக நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன்னா, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மேக்ஸ் வந்து படிக்கிறாங்க. ஆனால் எதுக்காக படிக்கிறாங்க அப்படின்றது அதோட கான்செப்ட் தெரியாமல் படிக்கிறாங்க. என்கிட்ட நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க, சார் எனக்கு ஸ்கூலுக்கு போனோம்னா எடுத்தோன்னே எக்ஸசைஸ் 1 சம் 1 எழுதிக்கோ அப்படின்னு தான் சொல்கிறாங்க தவிர, அந்த சாப்டரோட பேசிக் இன்ட்ரொடக்ஷனோ அது எதுக்காக படிக்கிறோம் அப்படின்றத வந்து அவங்க சொல்கிறதே இல்லை சார். ஸோ எங்களுக்கு வந்து அதனால் எங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட்டே வர மாட்டுது, மேக்ஸ் எங்களால் படிக்க முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்காக தான் நான் வந்து மேக்ஸுக்கு கான்செப்ட் நம்ம சொல்லிக் கொடுப்போம் அப்படின்னு இந்த சேனலை ஆரம்பிச்சிருக்கேன். இந்த சேனல் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறதில்ல. ஸோ இது வந்து எதுக்காக படிக்கிறோம் அப்படின்றதுக்கு தான் இந்த சேனல். ஃபஸ்ட்டு நம்ம கிளாஸ் 12 வந்து மேக்ஸ் வந்து எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு சாப்டருக்கு நான் ஒரு 10 வீடியோ ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ முடிஞ்ச வரைக்கும் என்னால் உங்களுக்கு அந்த மேக்ஸ் புரிய வைக்கிறது தான் என்னோடய சிறிய முயற்சி. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம இப்போ பார்க்க போகிறது டிஎன் கிளாஸ் 12 மேக்ஸ் Chapter 1 Application of Matrix and Determinants Part 1 Introduction. First application, matrix and determinants are used to solve the algebraic linear equations. So matrix and determinants யூஸ் பண்ணி நம்ம algebraic linear equation சால்வ் பண்ணுறோம். ஸோ இதான் வந்து மேக்ஸிமம், இதான் வந்து மேட்ரிக்ஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸோட அப்ளிகேஷன். லீனியர் ஈக்குவேஷன்ஸ் அப்படின்னா என்னென்னு ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். லீனியர் ஈக்குவேஷன் அப்படின்னா என்ன? ஒரு ஈக்குவேஷனோட டிகிரி 1, அதாவது அந்த ஈக்குவேஷனோட வேரியபிள் வந்து மேக்ஸிமம் பவர் 1 இருந்துச்சுன்னா அது வந்து லீனியர் ஈக்குவேஷன்ஸ். ஸோ அந்த ஈக்குவேஷனில் 1 வேரியபிள் இருக்கலாம், 2 வேரியபிள் இருக்கலாம், 3 வேரியபிள் இருக்கலாம், மோர் தென் 3 வேரியபிள்ஸ் கூட இருக்கலாம். ஸோ எத்தனை வேரியபிள் கூட இருக்கலாம். ஸோ ஜென்ரலாக 1 வேரியபிள் 2 வேரியபிள் எல்லாம் வந்து நம்ம அனலிட்டிக்கல் மெத்தடில் சால்வ் பண்ணிடுவோம். ஸோ மோர் தென் 3 வேரியபிள்ஸ் வந்து நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு தான் வந்து மேட்ரிக்ஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ மேட்ரிக்ஸ்ன்ற ஒரு டூல், அதை யூஸ் பண்ணி நம்ம வந்து காம்ப்ளிகேட்டட் மோர் தென் 3 வேரியபிள்ஸை நம்ம வந்து சால்வ் பண்ணுறோம். இப்போ 1 வேரியபிள் உள்ள ஈக்குவேஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்குவோமே, 3x = 2x + 18. இது எப்படி சால்வ் பண்ணுறது? ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா வேரியபிள் வந்து ஒன்று தான், எக்ஸு ஒரே வேரியபிள் தான் இருக்குது. ஸோ இந்த வேரியபிளை எப்படி சால்வ் பண்ணுறது? ஸோ நம்ம பார்த்திங்கன்னா இந்த 2x அந்த சைடு கொண்டு வந்து 3x - 2x = 18. ஸோ 3xலேருந்து 2x போச்சுன்னா எக்ஸு. ஸோ எக்ஸ் = 18. ஸோ இந்த ஈக்குவேஷனோட சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா எக்ஸ் = 18. அது என்ன சார் சொல்யூஷன் அப்படின்னா, இந்த எக்ஸ் = 18 இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி சால்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா LHS RHS வந்து போத் சைடுமே 0 ஆயிரும். ஸோ அந்த சொல்யூஷன் தான், அதுதான் சொல்யூஷன் சொல்லுவாங்க. ஸோ இப்படி தான் நம்ம வந்து சால்வ் பண்ணணும். ஸோ இதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ஈக்குவேஷன்ஸ் பார்த்திங்கன்னா t இருக்குது, ஒரு வேரியபிள் வந்து t. ஸோ எல்லாம் ஒரு சைடு கொண்டு வந்துட்டு கான்ஸ்டன்டெல்லாம் ரைட் சைடு கொண்டு வந்துட்டோம்னா அதே மாதிரி t வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். சிமிலர்லி இந்த ஈக்குவேஷன்ஸ் பார்த்திங்கன்னா இது எல்சிஎம் எடுத்துகிட்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணி வேரியபிளில் ஒரு சைடும் கான்ஸ்டன்ட்டில் ஒரு சைடு கொண்டு வந்து நம்ம எக்ஸ் கண்டுபிடிக்கலாம். சிமிலர்லி இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 வந்து உள்ளே மல்டிப்ளை பண்ணிவிட்டு இந்த 2 உள்ளே மல்டிப்ளை பண்ணி எக்ஸெல்லாம் ஒரு சைடு கொண்டு வந்துட்டு கான்ஸ்டன்ட்டில் ஒரு சைடு கொண்டு எக்ஸ் கண்டுபிடிக்கலாம். இதில் வந்து பேசிக்காக நீங்கள் வந்து 6th ஸ்டாண்டர்ட்லேருந்தே படிச்சிருப்பீங்க. பட் 1 வேரியபிள் ஈக்குவேஷன் அதோட சொல்யூஷன் அதுதான் இது. ஸோ 1 வேரியபிள் ஈக்குவேஷன் இப்படி நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். இதுக்கெல்லாம் மேட்ரிக்ஸ் தேவைப்படாது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 2 வேரியபிள்னால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 2 வேரியபிள் இருக்கும், எக்ஸு ஒய்ன்னு அப்படின்னு ஒரு ஈக்குவேஷன்ஸ் இருக்கும். ஜென்ரலாக வந்து 2 வேரியபிள் இருந்துச்சுன்னா கண்டுபிடிக்கணும்னா 2 ஈக்குவேஷன் கண்டிப்பாக வேணும். ஈக்குவேஷன் 1 ஈக்குவேஷன் 2 வேணும். இன்னும் எத்தனை அன்னோன் கொடுத்துருக்காங்களோ அத்தனை ஈக்குவேஷன் இருந்தால் தான் வந்து நம்ம வந்து அதை வந்து கண்டுபிடிக்க முடியும்.
ஸோ இதை வந்து ஜென்ரலாக நம்ம லோயர் கிளாஸில் 10th ஸ்டாண்டர்டில் படிச்சிருப்போம். 3 மெத்தட்ஸ் we can follow: substitution method, elimination method, cross multiplication method. ஸோ அந்த 3 மெத்தடுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள்ஸ் நான் வந்து இருக்குது. இதை வந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து சால்வ் பண்ணி பாருங்கள். இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு தனி வீடியோ கூட போடுறேன். இதில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா டைம் ஜாஸ்தி ஆகும். ஸோ நம்மளோட நோக்கம் வந்து +2 மேக்ஸ் தான். ஸோ நெக்ஸ்ட்டு 3 வேரியபிள். 3 வேரியபிள்னால் எக்ஸு, ஒய்இ, இஜெட். 3 வேரியபிள்னால் 3 ஈக்குவேஷன் இருக்கணும். ஸோ ஈக்குவேஷன் 1, ஈக்குவேஷன் 2, ஈக்குவேஷன் 3. ஸோ 3 ஈக்குவேஷன் இருக்குது. இதை வந்து எப்படி சால்வ் பண்ணுறது? இது ஜென்ரலாக நம்ம வந்து அனாலிட்டிக்கல் மெத்தடில் சால்வ் பண்ணலாம். இந்த 3 ஈக்குவேஷனை ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துகிட்டு ஈக்குவேஷன் 2, ஈக்குவேஷன் 3 அப்படி 3 ஈக்குவேஷன் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு 2 ஈக்குவேஷனை எடுத்து அதில் ஏதாவது ஒரு வேரியபிளை நம்ம கேன்சல் பண்ணலாம். இதில் இஜெட் இருக்குது. ஸோ இஜெட் ரெண்டையும் கேன்சல் பண்ணிவிட்டால் பேலன்ஸ் வந்து 5x + ஒய்ன்னு ஒரு ஈக்குவேஷன் இருக்கும். ஸோ அதை ஈக்குவேஷன் 4ன்னு வச்சுக்குவோம். சிமிலர்லி 2ஐயும் 3ஐயும் எடுத்து நம்ம சால்வ் பண்ணோம்னா அதே மாதிரி இஜெட் அங்கே என்ன வேரியபிள் கேன்சல் பண்ணோமோ அதே வேரியபிளை தான் இங்கேயும் கேன்சல் பண்ணணும். அப்போ தான் எங்களுக்கு நமக்கு வந்து சேம் XYயே கிடைக்கும். ஸோ இங்கே வந்து XY கிடச்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 3 ஈக்குவேஷன்லேருந்து நம்மளுக்கு 2 ஈக்குவேஷன் கிடச்சிருக்கு. 4th ஈக்குவேஷன், 5th ஈக்குவேஷன் கிடச்சிருக்கு. ஸோ இந்த 4th ஈக்குவேஷன், 5th ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 வேரியபிள் கணக்கில் வந்துருச்சு. இந்த 2 வேரியபிள்லாம் நம்ம ஜென்ரலாக எலிமினேஷன் மெத்தடு, கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தட், சப்ஸ்டியூஷன் மெத்தடு. நம்ம ஜென்ரலாக எல்லோரும் யூஸ் பண்ணுறது எலிமினேஷன் மெத்தடு. இதில் பார்த்தீங்கன்னா ஒய்யை எலிமினேட் பண்ணி எக்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்புறம் எக்ஸை வந்து 4th ஈக்குவேஷன் சப்ஸ்டியூட் பண்ணி ஒய் கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்புறம் எக்ஸு ஒய்யையும் 3rd ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணி இஜெட் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இது மாதிரி தான் நம்ம அனாலிட்டிக்கல் மெத்தடில் சால்வ் பண்ணுவோம். ஸோ 3 ஈக்குவேஷனை 2 ஈக்குவேஷனாக நம்ம ரெடியூஸ் பண்ணி அந்த 2 ஈக்குவேஷனை வந்து எலிமினேஷன் மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிப்போம். இதே மாதிரி ஒரு 4 ஈக்குவேஷன், 5 ஈக்குவேஷன், 6 ஈக்குவேஷன் அப்படிலாம் கொடுத்தாங்கன்னா ரொம்ப காம்ப்ளிகேட்டாக இருக்கும். இப்போ 4 ஈக்குவேஷன் கொடுத்தாங்கன்னா அது வந்து நம்ம ஒரு வேரியபிளை கேன்சல் பண்ணி 3 ஈக்குவேஷனை மாற்றணும். அதுக்கப்புறம் ஒரு வேரியபிளை கேன்சல் பண்ணி 2 ஈக்குவேஷனை மாற்றணும். அதுக்கப்புறம் எலிமினேஷன் மெத்தட் யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி காம்ப்ளிகேட்டட் மெத்தடை நம்ம வந்து யூஸ் பண்ணாமல் ஈஸியான மெத்தடை சால்வ் பண்ணுறதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா மேட்ரிக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ மேட்ரிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாக 3 அண்ட் மோர் தென் 3 வேரியபிள்ஸுக்கு வந்து நம்ம மேட்ரிக்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ மேட்ரிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 3 மெத்தட்ஸ் இருக்குது சால்வ் பண்ணுறதுக்கு. ஒன்று மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தடு, கிராமர் ரூல், காஸியன் எலிமினேஷன் மெத்தடு. ஸோ இதெல்லாம் பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃபார் ஆன்லைன் கிளாஸ் கான்டாக்ட் nmohanacademic@gmail.com. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.